வணக்கம் ஜி. வணக்கம் சார். ஜோதிடம் மகாபாரதம் நம்ம வழக்கமாக பதிவு செய்கிறது. ஒரு விசேஷம் என்னென்னா இப்போ இந்த குரு பயிற்சி நடக்குது. குரு பயிற்சி வந்து அதான் நான் என்னடா அது சரி நம்ம எதுவும் பேசலைன்னு நினச்சேன். இப்போ அந்த குரு பயிற்சி நம்ம பேசி பண்ணிட்டோன்னாக்கா ஏன்னா சிம்பிளாக பேசுவேன், ஏன்னா ரொம்ப வந்து வளவலா குலகலாம் டீப்பாக பார்த்ததில்ல. இப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேள்விப்படும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, குருவை சுற்றி நிறைய நமக்கு இருக்கிற நிலாக்கள் மாதிரி அதுக்கு ஒரு 16 நிலாக்கள் இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் அதிகமாச்சு, எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கூடி இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80க்கு மேற்பட்ட நிலாக்கள் குருவை சுற்றி வருது அப்படின்னா அப்போ அவருடைய அவர் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்கள். அப்போது சூரியனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரகம்னா அப்போ அதனுடைய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு மிக அதிகமாகவே பிரதிபலிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறை அதை சந்திக்கின்ற போது, அதாவது மிக நெருக்கமாக ஒரு இடம் இருக்குது. இப்போ மிக நெருக்கமான இடம் நம்ம சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பூமி இருக்கு இல்லைங்களா, பூமி வந்து சூரியனை சுற்றி வரக்கூடிய ஒரு கிரகம். நம்ம ஜோதிடத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, சூரியனை நம்ம சுற்றி வருவதாக நம்ம ஜாதகத்தில் வந்து நம்ம பதிவு செய்கிறோம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம மையப்படுத்திக்கிட்டு சூரியன் சுற்றி வருவதாக நம்ம பண்ணுறோம். ஆனால் உண்மையில் வந்து சூரியனை சுற்றி வருது நம்ம அப்படிங்கிறனால, இப்போ சூரியன் வந்து மேசத்தில் இருக்குதுன்னு வச்சுங்களேன், பூமி எங்கே இருக்குதுன்னா உங்களுக்கு துலாமில் இருக்கும். கரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்கும். அவன் நேர் 180 டிகிரி ஆப்போசிட்டில் உங்களுக்கு இருக்கும். இப்போ ரிஷபத்துனா உங்களுக்கு அது விருச்சிகத்தில் இருக்கும். இப்போ இப்படியே அங்கே நாங்கள் ரொட்டேட் ஆகும்போது நீங்கள் இந்த பக்கம் ரொட்டேட் ஆகிட்டு பூமி எங்கிட்ட ரொட்டேட் ஆகும். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட 5 மாதங்கள் மட்டுமே பூமி குருவை ஒரு சரியான கோணத்தில் சந்திக்குன்னு சொல்லலாம், பார்வைப்படுதுன்னு சொல்லலாம். அப்போ எந்த மாதங்கள்னு பார்த்திங்கன்னா, இப்போ வைகாசி மாதத்தில் உங்களுக்கு இந்த குரு இப்போ கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இல்லைங்களா. இப்போ கடகத்துக்கு பயிற்சி ஆகும்போது பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சிகத்தில் இருக்கும், சூரியன் ரிஷபத்தில் இருக்கும் வைகாசி மாதத்தில். அப்போது இது வந்து திரிகோண பார்வையாக பார்க்கப்படுது. இந்த வைகாசி மாதத்தில் சூரியன் அங்கே இருக்குது, பூமி இருக்கிறது விருச்சிக ராசியில் இருக்குது. விருச்சிக ராசியிலேருந்து திரிகோண பார்வையாக இந்த கடகம் இருக்குது. அப்போ இந்த வைகாசி மாதத்தில் நுழையும் போதே பூமியினுடைய நேரடி பார்வைக்கு வர்றாரு. அதாவது திரிகோண பார்வைன்னு சொல்கிறது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஆமாம், முக்கோண வடிவம். அந்த வகையில் வந்து இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு குருவனுடைய பார்வை நேரடியாக இவருக்கு பூமிக்கு கிடைக்குது. இது ஒன்று. இதற்கடுத்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வைகாசிக்கு அப்புறம் எங்கே வந்து பூமியினுடைய நேரடி கோணம் பார்வை இருக்குன்னா உங்களுக்கு புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னியில் இருக்கும், பூமி வந்து உங்களுக்கு மீனத்தில் இருக்கும். அப்போ மீனத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கடகத்தை வந்து திரிகோண பார்வையாக பார்க்குறாரு. இதற்கடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பூமி குருவனுடைய இடத்துக்கே பாசிங் ஆகிற மாதிரியான ஒரு நிலை ஏற்படும். அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மார்கழி மாதங்கும்போது சூரியன் வந்து உங்களுக்கு தனுசில் இருக்கும், பூமி மிதனத்தில் இருக்கும். அப்போ குருவனுடைய கடகராசிக்கு நெருக்கத்துக்கு அவர் வந்துடுறார். அதற்கு பிறகு தை மாதம் முழுக்க குருவுடன் சேர்ந்தே ட்ராவல் பண்ணுற மாதிரியாக பூமி இருக்கும். அதுக்கப்புறம் மாசி மாதத்தில் சூரியன் உங்களுக்கு கும்பத்தில் இருக்கும், பூமி சிம்மத்தில் இருக்கும். அப்போது இந்த பயிற்சி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் அளிக்கிறது எங்கன்னு கேட்டால் இந்த குறிப்பிட்ட 5 மாதங்கள் நேரடி பார்வையில் இருக்கிறதுனால. அப்போ எதாவது பாருங்கள், வைகாசி, புரட்டாசி, மார்கழி, தை, மாசி ஆகிய இந்த 5 மாதங்கள் தான் இந்த குரு உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதமாக குரு பயிற்சியால் அவர் நன்மையோ தீமையோ எது வேணாலும். அப்போ இந்த 5 மாதங்களில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் நம்ம சொல்லக்கூடியது. இதுவும் கூட உங்களுக்கு பொது தான், இந்த பலன் சொல்லக்கூடியது கூட உங்களுக்கு பொது தான். அப்போது குரு உங்களுக்கு நன்மையான கிரகமாக இருந்தால், உங்களுக்கு சுப கிரகமாக இருந்தால் அவர் சுபமான பலன்களை இந்த 5 மாதங்களும் உங்களுக்கு கொடுப்பார். அவரே உங்களுடைய லக்னத்துக்கு தீமையான கிரகமாக இருந்தால் இந்த குறிப்பிட்ட 5 மாதங்களில் உங்களுக்கு தீமைகளை செய்வார். அடிப்படையான ஃபார்முலா இது தான். அப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த மாதிரியாக பலன்களை கொடுப்பார், நம்ம ராசிக்கு சொல்கிறதில்ல லக்னத்தை தான் சொல்கிறோம். அப்போது எந்தெந்த லக்னங்களுக்கு இது பாசிட்டிவாக இருக்குது, எந்தெந்த லக்னங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது பார்க்கலாம். இப்போ அந்த பொதுவான பலன்கள்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல சார்,
அந்த பொதுவான பலன்கள்ன்றது பொதுவான பலனே இதுதான், இவ்வளோதான். இவ்வளோ தான். அப்போ எல்லா நாளும் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு 365 நாளும் அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார், அப்படி கிடையாது. அது என்ன ஒன்று, ஒவ்வொரு நாளும் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட இதே கோணங்கள் இருக்கு இல்லைங்களா, இதே கோணங்கள்லாம் எவ்ரிடே 2 hours சந்திப்பீங்க. ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த 2 மணி நேரம் எதுங்கிறது உங்களுடைய லக்ன பாசிங்கை வச்சு இருக்குது. அவங்க ஜாதகத்தை பார்த்து உனக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், அது வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் டீப்பாக போனால் தான் தெரிஞ்சுக்க முடியும், இதில் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் நீங்கள் இன்னும் ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர் அன்றைக்கி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது வந்து சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவான யாருக்கு வந்து நன்மை அளிக்கும் யாருக்கு தீமை அளிக்கும் அப்படிங்கிற லக்னத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடியதுனால அது கொஞ்சம் கவனம் எடுத்துங்க. தனுசு லக்னம், லக்னாதிபதியே குரு தான். குரு தான் இப்போ உச்சம் அடைகிறாரு. ஆனால் எங்கே அடைகிறேன்னா 8ஆம் இடத்துல போய் உச்சம் அடைகிறாரு. 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தையும் குறிப்பிடும், திடீர் துரதிர்ஷ்டத்தையும் குறிப்பிடும், ரெண்டையுமே குறிப்பிடும். தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க யார்கிட்டையும் ஆலோசனை கேட்காதவங்க, கேட்க மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். தன்னுடைய எண்ணப்படியே தன்னுடைய விருப்பப்படியே தான் செயல்படுவாங்க. அது லாபமாக நஷ்டமாக பிரச்சனையாக சுமூகமாக அப்படிங்கிறதெல்லாம் அவங்களாகவே தீர்மானிச்சுட்டு அவங்களாகவே நடப்பாங்க. அப்படி நடக்கும்போது திடீர் சரிவுகளையும் சந்திச்சிருப்பாங்க, வாழ்க்கையில் திடீர் உயர்வுகளையும் சந்திச்சிருப்பாங்க. இது இந்த லக்னத்தினுடைய ஒரு தனித்தன்மை. ஏன்னா குரு அப்படிங்கிறனால என்னென்னா அதனாலேயே பொதுவாக ஆலோசனை கேட்க மாட்டாங்க. ரெண்டாவது இவங்களுக்கு நிரந்தரமான நண்பர்களையும் வச்சுக்க மாட்டாங்க, மைனஸும் சொன்னோன்னா. காரணம் இதுதான், அறிவுரை சொல்கிற மாதிரியாக நண்பன் இருந்தான்னா அந்த நண்பனை கட் பண்ணிவிடுவாங்க. இது ஒன்று. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருப்பாங்க. நண்பனை பிடிக்குது, நண்பன் சொன்னால் இந்த மாதிரி சொல்லுவான் அப்படின்னாக்க அந்த தொடர்பு எல்லைக்கு தள்ளி வச்சுருவாங்க, தொடர்பே பண்ண மாட்டாங்க. இது இவங்களுடைய இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று. பெரும்பாலும் டீச்சிங் சம்மந்தமான வேலையிலேயே இருப்பாங்க. மேனேஜரு தனக்கு கீழே ஆட்கள் இருக்கிற மாதிரியான பணிகளையே பொதுவாக தேர்ந்தெடுப்பாங்க. தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்டது, ட்ராவலிங் சம்மந்தப்பட்டது, டீச்சிங் சம்மந்தப்பட்டது, உணவுப் பொருள் சம்மந்தப்பட்டது, ஏஜென்சி சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரியாக நிறைய இவங்களுக்கு சொல்லலாம். எல்லாத்துலேயுமே ஒரு தனித்துவமான ஆளுமையை விரும்புவாங்க. யாருடன் சேர்ந்து சேர்ந்து இவங்களுக்கு பொதுவாக பிடிக்காது. அப்படிப்பட்ட குணங்கள் உடைய இவங்களுக்கு இப்போ லக்னாதிபதி 8ஆம் இடத்துல போய் உச்சம் அடைகிறார். 8ஆம் இடத்துல உச்சம் அடைச்சாலும் 2ஆம் இடத்தை பார்க்குறார், 2ஆம் இடத்தை பார்க்குறார், 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, பெரிய ஸ்தானத்தையும் பார்க்குறாரு, தனக்காரன் 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, வீடு நில வாகன யோகமான 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஆக பார்வைகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிறைய செலவு செய்யக்கூடிய சுச்சுவேஷனையும் எதிர்பாராத செலவுகள், திடீர் செலவுகளை கொடுக்கக்கூடிய விதமாக இருக்குது. 4ஆம் இடம் வீடு நில வாகனம் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிப்பிடக்கூடிய இடமாக இருக்குது. ஆக இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இது அதிர்ஷ்டமாக அமையப்போகுதா அல்லது துரதிர்ஷ்டமாக அமையப்போகுதா அப்படிங்கிறதுக்கு 2 விஷயங்கள் இருக்குது. அப்போது அவங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எது வலிமையாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான. இப்போ 3ஆம் இடத்துல ராகு இருக்குது, 9ஆம் இடத்துல கேது இருக்குது. இது ரொம்ப மேஜர் கிரகங்களாக சொல்லப்படுது. இப்போ குரு வந்து இதுவரைக்கும் 7ஆம் இடத்துலேருந்து தொழில் ரீதியாக பார்ட்னர்ஷிப்பு, தொழில் ரீதியாக திருமண சம்மந்தமான விஷயங்கள் இதிலெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தார். லக்னத்துக்கு ஒரு பெரிய மதிப்பை கொடுத்தாரு. இப்போ 8ஆம் இடத்துக்கு மாற்றிருக்கார். அப்போது ஜாதகரை விட்டுட்டு அவருடைய குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். புதிய திருமணம் பண்ணுறவங்களுக்கு திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை திடீர்னு ஏற்படக்கூடிய விதமாக அமையும். ஏன்னா பொதுவாக காதல் திருமணத்தை விரும்பக்கூடியவங்களாக தனுசு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் காதல் திருமணத்துக்கான நடக்கிறதுக்கு வாய்ப்பாக இது இருக்குது. புதிய வாகனங்கள் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ, நிலம் வாங்குறதோ, தாயாருக்கு ஏதாவது ஒன்று செய்கிறதோ, அந்த மாதிரி விதமாக இவங்களுக்கு இருக்குது, பொதுவாக இருக்குது. சிறப்பு தான். ஒரு 75% பரவாயில்ல. விரைய செலவுகளும் இருக்குது, அந்த இடத்தையும் பார்க்குறாரு. உச்சமாக இருந்து பார்க்குறாரு அப்படின்னா உச்சமான செலவுகளும் இவங்க பண்ணக்கூடிய விதமாக இருக்குது. அதற்கான வருவாயும் வரும், வருவாயும் கொடுப்பார், வருவாய் கொடுத்து செலவையும் கொடுப்பார். வருவாய் கொடுத்து செலவு கொடுத்தா பிரச்சனையே. ஆமாம், சமாளிச்சுக்க போகிறாங்க. ஆமாம், லக்னாதிபதி தானே.
திடீர் பயணங்கள்லாம், வெளிநாடு பயணங்கள்லாம் திடீர்னு பயணங்கள்லாம் ஏற்படும். அதெல்லாம் நல்லாயிருக்கு. தமிழ் மாதத்தில் எந்த மாதம் பிறந்தவங்க சார் அவங்க பார்க்கலாம்? கரெக்டாக கேட்டீங்க. மாசி ஆனி மாதத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே தனுசு ராசி தான். தனுசு ராசியில் பிறந்த தனுசு ராசி ஆனி மாதத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா இந்த தனுசு லக்னத்துக்கு சொல்லக்கூடிய பலன்கள் தனுசு ராசிக்கும் பொருந்தும். நல்லாவே இருக்குது. இவங்களுடைய கல்வி நிலை எப்படி இருக்கும்? கல்வி சிறப்பு தான். கட்டாயப்படுத்த முடியாது, வேற ஒன்றும் இல்லை. அவங்களா விரும்பி, ஆமாம், அவங்களா விரும்பி படிக்கிறது தான். 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால அவங்களுக்கு கல்வியெல்லாம் சிறப்பு தான். நல்லாயிருக்கு. கல்வி தடை ஒன்றும் இல்லை. தாராளமாக மார்க் எடுக்கலாம், அடுத்த பொசிஷனுக்கு போகலாம். உயர்கல்வியும் சிறப்பு தான், அவங்களுக்கு நல்லா தான் இருக்குது. தொழில் வேலை வாய்ப்பு எப்படி சார் இருக்குது? தொழில் மாற்றங்கள் நடக்கும் நிச்சயமாக. மாற்றங்கள்லாம் அதில் இன்னும் மேற்கொண்டு முதலீடு போடுற மாதிரியாக, டெவலப் பண்ணுற மாதிரியாக இருக்கும். வேலை மாற்றம் அது பதவி உயர்வுடன் சேர்ந்ததாக இருக்கும். ஏன்னா பதவி உயர்வுப்பட்டால் அவங்களுக்கு வருவாயை கூட்டிகிட்டு தான் பதவி உயர்வு இருக்குது. அது எதிர்பாராத விதமாக இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் பதவி உயர்வு. இடமாற்றங்கள் அப்படி தான் உங்களுக்கு திடீர் இடமாற்றங்கள் இருக்கும். அது வரவுடன் கூடிய இடமாற்றமாக இருக்கும். டீச்சிங்கில் இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு இடமாற்றத்துடன் கூடிய ப்ரமோஷனாக இருக்கும். நல்லாயிருக்கு. திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு உங்களுக்கு? திருமண வாழ்க்கையை இவங்க மகிழ்ச்சிக்குரியதை இப்போ மாற்றிக்கணும். ஏன்னா பொதுவாக தனுசு லக்னம் வாழ்க்கை துணை தனக்கு கட்டுப்பட்டவங்களாக இருக்கணும்னு விரும்புவாங்க. தான் சொல்கிறது சரியோ தவறோ தான் சொல்கிறபடி கேட்கணுங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படின்னு கேட்டிங்கன்னா அது முதல்லேருந்து வராங்க. புத்திசாலியான மனைவியாக வருவாங்க. புத்திசாலித்தனமாக பேசுகிறது இவங்களுக்கு பொதுவாகவே பிடிக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புத்திசாலித்தனத்தை எப்படி நம்ம ஓவர்டேக் பண்ணுறதுங்கிறதே போராட்ட வாழ்க்கையாக போய்டும். பொதுவாக இந்த தனுசு லக்னம், மிதுன லக்னம் இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா அதிகமாக டைவர்ஸில் போய் நிற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால் குடும்ப ரீதியாக உங்களுடைய கௌரவத்தையோ உங்களுடைய பிடிவாதத்தையோ கொஞ்சம் நீங்கள் தளர்த்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இங்கே ஒன்றும் பெரிய ஒன்றும் இல்லை. ஏன்னா குடும்ப ஸ்தானத்தை தான் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. மகிழ்ச்சியாக தான் குடும்பம் இருக்கும். ஆனால் உங்களுடைய இயல்பு இப்படி இருக்கும். தங்களுக்கு கட்டுப்பட்டவங்களாக இருக்கணுங்கிறது குருத்தன்மைங்கனால நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. அது நீங்கள் வெளி உலகத்துக்கு நீங்கள் அப்படி இருக்கலாம். ஆனால் குடும்ப வாழ்க்கை மனைவி சார்ந்ததோ அல்லது கணவர் சார்ந்ததோ அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தான் இல்லற வாழ்க்கை சிறப்பாக. பொதுவாகவே நம்ம எல்லா காலகட்டங்கள்லையும் இதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்க நல்லது. இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருமண காலம் இப்போ உங்களுக்கு? திருமண காலம் ஏற்கனவே முடிஞ்சிச்சுங்களா? ஏழில் இருந்தார் இல்லையா? போன வருஷம் குரு பயிற்சி. திருமணம் நடக்காதவங்களாம் திருமணம் நடந்திருக்கு. இது திருமண சம்பந்தமான பயிற்சி இல்லை. இது வீடு நில வாகன யோகம், கல்வி, சம்பள உயர்வு, தனவரவு, குழந்தைகளுக்கு செலவு. குழந்தைகள் எப்படி இருக்கு? குழந்தை இடத்தையும் பார்க்கல அவர். அது சம்மந்தமானது இல்லை. அடுத்த பயிற்சி தான் குழந்தை சம்மந்தமான பயிற்சியாக இருக்குது அவங்களுக்கு. அடுத்த பயிற்சி இதோட இன்னும் சூப்பர்னு சொல்லலாம். அதுதான் இதோட நல்லாயிருக்கும். குழந்தை சம்பந்தமாக இருக்கிறது, ஒரு தைரியத்தை கொடுக்குறதெல்லாம் அங்கே இருக்குது. இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எங்கே சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதியை உச்சங்கிற ஒரு விதமாக இருந்தாலும் இது 8ஆம் இடங்கிறனால எதிர்பாராத திருப்பங்களும் மாற்றங்களும் இந்த வருடம் உங்களுக்கு அதிகமாக நடக்கும். சிலருக்கு அது ப்ளஸ்ஸாக அமையலாம், சிலருக்கு மைனஸாக அமையலாம். இப்போ வாகனம் வச்சுருக்காங்கன்னா வாகனம் வாங்கிறதும் உண்டு, வாகனத்துக்கான செலவுகளும் உண்டு. புரியுது. எதிர்பாராமல், நம்ம அப்படி சொல்லக்கூடாது, ஆனால் எதிர்பாராத செலவுகள் உண்டு. ஆரோக்கியம் எப்படி சார் இருக்குது உங்களுக்கு? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இவங்களே ஆல்ரெடி ஒரு மருத்துவர் மாதிரி தான். குரு இல்லைங்களா? குருவுக்கு மருத்துவமும் கைவரும் அப்படின்னு சொல்லலாம். சாப்பாட்டு பிரியர், நம்ம சொல்ல மறந்தாச்சு. உணவு பிரியர். குறிப்பிட்ட இடத்துல இது நல்லா இருக்குன்னு தேடி போய் சாப்பிட்றவங்க பீமன் இல்லையா? அது நலபாக சக்கரவர்த்தி அவங்க அந்த மாதிரி உணவு விஷயத்தில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாயு சம்பந்தமான பொருள்கள் கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். அதுதான், வேற ஒன்றும். ஆரோக்கியம்லாம் சிறப்பு தான். மற்றபடி தனுசு லக்னம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது அவங்கள பொறுத்து. தனுசு லக்னம் ஒரு 70%, 60 to 70% உங்களுக்கு பெட்டராகவே இருக்குது. ஏன்னா விரைய செலவுக்கான இடத்தையும் பார்க்குறாரு. 12ஆம் இடத்தையும் பார்க்குறாங்கன்னா விரைய செலவுகளும் ஏற்படும். சுப விரயங்களாக பண்ணுங்கள். வீடு நிலத்தை வாங்க, அதுக்காக ஒரு கடனை போடுங்க.
அப்படி பண்ணிக்கோங்க. ஆமாம், வாங்கினது வாங்கினது எதாவது டெக்கரேஷன் பண்ணால் டெக்கரேஷன் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம தலைவர் ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு. அது கரெக்டாக இப்போ இனிமேல் தான் டெலிவரியை இந்த 5ஆந்தேதி 10ஆந்தேதி டெலிவரி சொல்லியிருக்காங்க. தனுசை பொறுத்த வரைக்கும் பெட்டர்னு சொல்லலாம். தனுசு பரவாயில்ல. வாழ்க்கை துணையிட்டமிருந்து பிணக்கத்தை நீங்கள் தவறுங்க. அது ஒன்று மட்டும்தான். வாழ்க்கை துணையுடன் சுமூகமாக பொதுவாகவே இருக்குது. நீங்கள் பொதுவாகவே சொல்லுங்க. நீங்கள் எல்லா தனுசை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் நானும் பார்க்குறேன். பொதுவாக வந்து எல்லா விதத்துலையும் நீங்கள் அது நமக்கு மகாபாரதத்துக்குள்ளே இருக்கிற நீங்கள் போனீங்கன்னா அவர் பீமன் யாரோடையும் குடும்பம் நடத்தலை, மாறிக்கிட்டே இருப்பார். இடிமையை கல்யாணம் பண்ணார், குழந்தைய கொடுத்தாரு, கிளம்பிட்டார். அங்கே பாஞ்சாலி கூட ரொம்ப இணக்கமாக இருக்கார். ஆனால் பாஞ்சாலி கூட மட்டும் இணக்கமாக இருக்காருன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியாக இவங்களுடைய அந்த இல்லற வாழ்க்கை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு நிறைய பேர் உதாரணம் சொல்லலாம். ஆனால் அதை விட முக்கியமாக உங்களுடைய இது எல்லாத்துக்கும் பொருந்துமானா அப்படியே நம்ம சொல்லிட முடியாது. சிலர் வித்தியாசப்படலாம். அப்போது உங்களுடைய ஜாதகம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் ஜாதகத்தில் இப்போ இருக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு வலிமையாக இருந்தால் இதெல்லாம் இல்லை. கலத்திர சனமன 7ஆம் இடம் வலிமையாக இருக்குது, புதன் அங்கே நல்ல முறையில் இருக்குது அப்படின்னாக்க அது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். புதன் வந்து கெட்டு போயிருந்தானாக்க இப்போ அந்த வாழ்க்கை துணையெல்லாம் பிரச்சனைக்குரியதாக மாறிடும். அதனால் அதில் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துங்க. ஏறக்குறைய உங்களுக்கு பாதி ஜோதிடம் தெரியும். குரு இல்லைங்களா, அவங்களே கொஞ்சம் அடிப்படையான விஷயங்கள்லாம் கற்று வச்சுருப்பாங்க. கற்று வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த குரு பயிற்சி எந்தளவுக்கு சிறப்புங்கிறது அவங்களுக்கு எளிதாக தெரியும். நல்லா சிறப்பாக இருக்கும். ஒன்றும் பயமுறுத்துகிற மாதிரியோ சங்கடப்படும்படியோ ஒன்றும் இல்லை. நார்மலாக போய்க்கலாம். நார்மலாக போய்க்கலாம்.